ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா சார். செகண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே. சார் உங்களை பார்க்க. வணக்கம் சார். வெல்கம் வணக்கம் சார். சார். சிட் டவுன். டேக் எ வணக்கண்ணா. சீட். ஓகே. நைட் விசிட் பண்ணலாமா? ஷூர் சார். என்ன தம்பி, நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நடிச்சாச்சு. எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் செஞ்சாச்சு. ஆமாம் சார். இதெல்லாம் எதை காட்டுது தெரியுமா தம்பி? உனக்குள்ள ஒரு வெறி இருக்கு. வெறி. பெரியால வரணும். வருவேன். பெரியால வருவேன். வருவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னால இவன் மண்டை இருக்கு பத்தியா, அதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு அதே சுருட்ட மண்டை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் லாட்டரி சீட் விற்றுப்பேன். லாட்டரி சீட்டு நம்ப முடியல. ஆனால் அதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு பாரு, இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். ரியல் எஸ்டேட்னாலே நான் தான் நம்பர் 1. இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நீயும் என்ன மாதிரி ஆகலாம் தெரியுமா? நீயும் ஆகலாம். இதெல்லாம் உன்கிட்ட ஏன் சொல்றேன்னு தெரியுமா? ரியல் எஸ்டேட் கிங் எனக்கே ஒரு சவால்னா அது உங்க ஊர். நம்ம ஊரா? என்னடா சொல்றாங்க? உங்க ஊர்ல 500 ஏக்கர் லேண்ட் வேணும்னு ஒரு கிளைண்ட் ஒத்த காலில் நிற்கிறாயா? 6 மாசமா எனக்கே தண்ணி காட்டுதியா? ஆனா நீ மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். நானா? நான் எப்படி சார்? நான் எப்படி? என்னடா சொல்றாங்க? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எல்லா மனுஷனையும் ஆட்டி படைக்கிறதுக்கு 3 விஷயம் இருக்கு. அதுல 1 ஆசை, 2வது பாசம், 3வது பயம். இதுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தணும். தேவைப்பட்டா முடிஞ்ச பயன்படுத்து. இல்லைன்னா இந்த பரட்ட தலைவன்ட்டு கொஞ்சம் மூளையை கடன் வாங்கிக்கோ. ஜோக்கு. தெரியும் சார், நீங்க ஜோக்கா தான் சொல்றீங்க. ஆனா ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணணும். பண்ணுவேன் நீ. பல்லினா சார் சொல்லுங்க சார். ஓ ப்ரோவா? பசங்க ப்ராஜெக்டில் கமிட் ஆகிட்டாங்க. சரிங்க சார். கொஞ்சம் பார்த்து சரிங்க சார். என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க. வாங்க சார், வாங்க. மாப்பிள்ளை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் ஒரு சின்ன கிஃப்ட் சார். லெமன் தலைக்கு போட்டு தேய்ச்சிக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார். வாட் இஸ் திஸ்? ஆரஞ்சு. வை? லெமன் சிஸ்டர். புழிஞ்சு குடிக்கலாம். தேங்க்யூ சார். வெல்கம். வெல்கம். தேங்க்யூ. வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கியா? சார் அது நல்லா இருக்கு சார். நாங்க தொட்டா அடிக்கிறேன், அவர் தொட்டா என்ன ஓபன் பண்ணிடலாம். ஆனா அது நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு சார். ராகு காலம் போயிடுச்சு, கடை தரேன் சார். தரேன் சார். ஓபன் பண்ணலாம். Hey, that's me, you know? That's me, yeah? Wow. சார் அந்த போட்டோ நான் தான் சார் அசெம்பிளி பண்ணேன். Yes, sir. Fine. Thank you, sir. Hey, that's your seat. You take a seat right now, huh? Hey, sit down, Monica, my dear precious. So, எல்லாரும் clap பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி. You're a great guy. Come on. By the way. யாரா வேணான்றது அவரே கொடுக்குறேன்றாரு. அப்புறம் என்ன? இல்லை சார், டீ சாப்பிடலாமான்னு கேட்குறேன் சார். அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். Jokes apart, you take this project seriously, okay? 3 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். உன் ஊர் மக்கள்லாம் உன் ஆபீஸ் வாசல்ல நாய் மாதிரி வந்து நிக்கிறான். நான் விக்கிறேன். Got it? ஊர்ல இடத்த கூட விடாம எல்லாத்தையும் வாங்க. எல்லாத்தையும் வாங்க. அத பார்த்து எனக்கு ஆனந்த கண்ணீர் வருமா சார்? தெரியாம கேட்டேன் சார், ஒரு தமாஷ் சார். You're right. அப்போ ஓகே சார். ஆனந்த கண்ணீர் தான் வரணும். This is for you. என்னது சார்? அங்க பார். காரா. வண்டி எடுப்பா.
நேத்தே சொன்னடா எவனும் கேட்கல. சரி என்ன பண்ணுறது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏய் என்னடா கவர்மெண்ட் வண்டி வந்து நிற்குது? அதோ பாரு, ஏதோ ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க. அட ஆமா. ஓ என்னென்னு பார்க்கலாம். ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கு? சார் 80% பிலோவாக இருக்குது சார். அப்படியா? வணக்கம் ஐயா, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? வண்டி நிற்கிறத பார்த்துட்டு வந்தோம். நாங்க இந்த மண்ணோட தரத்தையும் நிலத்தடி நீரோட லெவலையும் ஆராய்ச்சி பண்ணி அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்குற அதிகாரிங்க. எங்கள் மண்ணுக்கு என்ன ஐயா நல்லா தானுங்க ஐயா இருக்கு. பாருங்க பச்சை பசேல்னு. அப்படி இல்லைங்க, சோதனை என்ன சொல்லி தெரியுமா? நான் இங்க பாருங்க, இன்னும் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மண்ணில் எதுவுமே பயிரிட முடியாது. இந்த பூமி முழுக்க மலடாயிரும். ஐயா என்னங்க ஐயா இப்படி திருதிப்புன்னு சொல்லிட்டீங்க? இந்த மண்ணை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு இங்க ஏதாவது தோட்டம் துறவு இருக்கா? 2 பேருக்கும் 10 ஏக்கர் காடு இருக்குங்க ஐயா. நான் ஒன்று சொல்றேன், கேட்குறீங்களா? சொல்லுங்க ஐயா. கூடிய சீக்கிரம் நல்ல விலைக்கு யார்ட்டையாவது தள்ளி விட்டுருங்க. ஐயா அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐயா அரசாங்கம் இதுக்கு ஏதாவது? அரசாங்கத்துக்கு 1000 வேலை இருக்குங்க. நீ இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா, நான் ஜீப் ஓகே சார், நிற்கிறேன். வந்துடுறேங்க சார். பாப்பா போலாம். இப்போ என்ன பண்ணுறது? ஏய் பங்காளி, டூப்ளிகேட் ஆஃபீஸர் ஜீப்பெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ட்ராமா பண்ணா இந்த ஊருக்காரங்க ஒருத்தனும் கூட வரமாட்டானுங்க. பங்காளி, ஆ நம்ம அண்ணன் ஸ்டைலில் சொல்லணும்னா நம்ம அறிவை புழிஞ்சு வேலை செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், நீ வேணா பாரு. ஏதோ நல்லது நடந்தா சரி. சரி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு சின்ன கணக்கு. என்னத்த பண்றேன்? இதுல இருக்கு அதுல எழுதுறேன். யாரா அவனுங்க? தம்பி, வரலாமா? சுத்துறவன் தானே அவனுங்க. தம்பி தெரியும்டா. அண்ணா வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே. வாங்கண்ணா, பள்ளிக்கூடத்தண்ணா எப்படி இருக்கிறீங்க? உட்காருங்க வாங்க. உட்காருங்க. ஆ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸ்லாம் நல்லா பந்தாக போட்டு உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் உங்கள் புண்ணியத்தில்ண்ணே. இல்லை நம்ம இடம் இருக்கு, கொஞ்சம் வித்துலான்னு பார்க்குறேன். ஓ பத்திரத்தை காமிங்க. இந்தாங்க தம்பி. நான் பார்த்துக்கிறேன் ஒன்று. அண்ணே நல்லா நம்ம ஊருங்களா? நம்ம ஊர் தானே தம்பி. கஷ்டம்ண்ணே, கஷ்டம் கஷ்டம். அதுக்கு தான்டா வந்துக்கிறாங்க. என்ன தம்பி? ஏன்? இல்லைண்ணே, இப்போ நீங்கள் விற்பீங்க, நாளைக்கு என் அப்பா சொல்கிறேன் ஆத்தா சொல்கிறான்ட்டு அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க. தலை வலியாக இருக்குண்ணே. வேணாம். அப்பாவை நான் பார்த்து சமாளிச்சிருந்தேன் தம்பி. எனக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. டேய், ஒப்பனை எதுக்குடா கேட்கணும்? அவர் அவங்க ஒப்பனையே கேட்க மாட்டாரு. பண்ணி விட்றா பாவம். தம்பி, யாரை போய் கேட்கணும்? அவ்வளோதான். டேய் ரொம்ப நன்றி. சரிதானே? இல்லைண்ணே, ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் மொத்தம் எவ்வளோ வருதுண்ணே? ஒரு 6 ஏக்கரா தம்பி. ஐசி மொத்தமாக கொடுத்துட்றேன். பார்த்தீங்கல்ல இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு. அவ்வளோ பிரச்சனை, தண்ணி இல்லை அது இல்லைன்னு. ஆறுனா இந்த அமௌண்ட் வருண்ணே. பண்ணி முத்து பதறான். இப்போதைக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரிங்க தம்பி. ஆமாயா, மேட்ரு முதல்ல எனக்கு தான் தெரியும். நம்ம பழனிசாமி கூட இடத்த விற்று அட்வான்ஸ் வாங்கிட்டானா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் சௌகரியம். புத்தி உனக்கு தெளியலையா? ஏமாத்தி ஒரு கோமாளியாக்கும் வித்த புரியலையா? அசந்தாக்கா அமுக்குவா, அசராட்டி நொறுக்குவா. அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் வாங்கி சைபர். அதான்டா எங்க கணக்கு. கதை கதையா பேசுவா, பொறி உருண்டைக்குள்ள நாட்டு சேர்க்கிறா. ஏய் நிறுத்துப்பா, நிறுத்து. என்னையா 2 பேரும் வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பிட்டீங்க? ஐயா ஒரு சின்ன வேலையா டவுனுக்கு. ஆஹா, நிலமெல்லாம் நல்ல விலைக்கு போகுதா? அது தெரியலங்க, பஸ் வந்துடுச்சு, நாங்கள் கிளம்புறோங்க. பார்த்துடா டேய். எல்லாம் அக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்படி 3 போக விளையிற நிலத்தை தான் விற்கிறேன்னு திரியிறானுங்க எல்லாரும். அதான் இதெல்லாம் எதில் போய் முடிய போகுதோ?